ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அகெயின் உங்களுக்கு ஒரு குட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு யோசித்தேன். இது என்ன அப்படின்னா, ஐப்ரோ த்ரெட்டிங்க்கானது. ஆன்லைன் ஷாப்ஸில் இப்போலாம் நமக்கு நிறையவே பார்த்துருப்பீங்க. நார்மல் அந்த மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் இது வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் டூல் மிஷின் மாதிரி ஒன்று, ஒரு கிட் மாதிரி இருக்கும். ஸோ இது கூட ஐப்ரோ த்ரெட்டிங் டூல்ஸ் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. த்ரெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சுட்டு நான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு நான் பியூட்டி பார்லர் போயிட்டு. இதை வச்சு தான் ஃபுல்லாகவே நான் என் ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு மேபி நமக்கு கொஞ்சம் அந்த ஷேப்ஸ் வரது கஷ்டமாக இருக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ இனிஷியலாக நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா, பியூட்டி பார்லர் போங்க. உங்களுக்கு அந்த ஷேப் கொடுத்துருவாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராஸ் மட்டும்தான் நமக்கு வளரும். ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் போகணும், அந்த மாதிரி தான் இல்லாமல் நமக்கு எப்போ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கிட் இது. ஸோ இது எப்படின்னா, இந்த மாதிரி இதில் ஆல்ரெடி ஒரு த்ரெட்டிங் டூல் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 த்ரெட்டிங் டூல்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று நமக்கு கட் ஆகிடுச்சு அப்படின்னா மற்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டிங் இது இப்படி தான் இருக்கும் அந்த டூல் வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இந்த த்ரெட்டோட லென்த்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி இப்போ இந்த 10 த்ரெட்ஸுமே நமக்கு காலி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நோ ரீஸ். இதில் என்னென்னா, நான் நார்மலாக நம்மக்கிட்ட த்ரெட் இருக்கும் இல்லையா, ஸ்டிச்சிங் த்ரெட்டு, அந்த ஒயிட் த்ரெட்டை வச்சே நான் இதை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அது வந்து எப்படின்னா, சிங்கிள் லேயராக இல்லாமல் டபுள் லேயராக போட்டிருப்பேன். இந்த இடத்துல ஒரு நாட் போட்டிருக்கேன். அதை இங்கேருந்து கொண்டு வந்து இந்த ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். இங்கேருந்து வந்து இப்படி கொண்டு வந்து மறுபடியும் இந்த லைனில் ஒரு 6-7 வாட்டி நம்ம சுற்றிட்டு அகைன் இந்த சைடு உள்ளதில் அதை நான் டை பண்ணியிருக்கேன். டைட்டாக நல்லா இழுத்து டை பண்ணிக்கணும். ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி இது முடிஞ்சிடுச்சு, அகைன் நம்ம புதுசு தான் வாங்கணும் அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற நார்மல் த்ரெட்டை வச்சு இது முடிஞ்சாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஐப்ரோஸ், குட்டி குட்டி ஹேர்ஸு, கையில் ஏதாவது அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆக்சுவலி ஃபேஸில் இந்த மாதிரி. ஸோ இது நான் 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. பியூட்டி பார்லர் போகிற டைம் நமக்கு சேவ் ஆகும், மணி சேவ் ஆகும், எல்லாமே நமக்கு சேவ் ஆகும். ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு இது வந்துட்டு எப்படி அப்படின்னா, நமக்கு அந்த பிளாக்காலாம் ஆகாது. இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் பியூட்டி பார்லரில் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியே தான். ஃபஸ்ட்டு பவுடர் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு நம்ம அந்த ஹேர் ரிமூவ் பண்ணணும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஹேர்ஸ் இருக்கும்போது குட்டியாக ஒரு சிசர் மாதிரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பியூட்டி பார்லர் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு அந்த எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அது தவிர்த்து இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஹேர் த்ரெட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல மாய்ஸ்சரைசர் ஏதாவது இருக்கும், ஃபேஸ் மாய்ஸ்சரைசர், அதை வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக கொஞ்சம் நல்லா அதை க்ரீம் போட்டு மாய்ஸ்சர் பண்ணிடுங்க. கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு, அவ்வளோதான். ஸோ அது பிளாக் மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இதை யூஸ் பண்ணலாம். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச்.